ஹாய் ஷோ. இன்றைக்கி டே 27. இந்த நாளுடைய ஒரு அனுபவத்தை நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிற போகிறோம். இந்த நாள் வழக்கத்தை போல தான் நம்ம பார்க்குற விஷயங்கள்ல நிறைய விஷயங்களை உள்வாங்கிக்கிற முடியுது. அது இயல்பு தான். அதை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறதே முக்கியம். இது நான் சிறு வயதில் நான் இந்த சமீபத்தில் படிச்சிருக்கேன். ஓசோ சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா, அதாவது நம்ம பிறர்கிட்டேருந்து வாங்குறது இருந்தாலும் சரி, புத்தகத்துலேருந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறது இருந்தாலும், அது ஒரு தொட்டுக்குள்ளே சேர்த்து வைக்கிற நீரை போல தான் பாசி வளர ஆரம்பிச்சிடும் உள்ளுக்குள்ளே. நம்ம வேறு விட்டேருந்து ஒரு அறிவை வாங்கிக்கிறோம், ஒரு புத்தகத்துலேருந்து ஒரு அறிவை அடையிறோம் அப்படின்னா, அது நம்ம தொட்டிக்குள்ளே நீரை சேர்க்கறது போல் சேர்த்துக்கிட்டே போகிறோம். பிறகு அந்த தண்ணியினாலே அந்த பாசி ஏற்பட்டு உள்ளுக்குள்ளே பாசி வளர ஆரம்பிச்சிடும். இது இயல்பு. ஆனால் நமக்குள்ளேயே உள்வாங்கிக்கிற ஒரு அனுபவம் இருக்குல்ல, நம்மகிட்டே உள்வாங்கிக்கிற ஒரு ஞானம் இருக்குல்ல, ஒரு அறிவு இருக்குல்ல, அதுவே என்ன பண்ணுமா, சுனைகளாக இருக்குல்ல, சுனைகள்லேருந்து அப்படியே வருகிற அந்த மெழுகு மாதிரி ஒரு தேன் மாதிரி ஒரு துளி வரும் பிறகு. அது ஒவ்வொரு துளியும் ரொம்ப பொலிவோடு இருக்கும். அந்த போல நம்மளே நம்ம மெருகேற்றிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு நாமே உள்வாங்கி சில விஷயங்களை ஞானம் அடைகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த சுனையிலேருந்து வடிகிற அந்த பொலிவான அந்த ஒரு துளி போல தான் நமக்குள்ளே ஏற்படுற அந்த மாற்றங்கள் அப்படி தான் இருக்கும். நமக்குள்ளே ஏற்படுறது, நமக்குள்ளே உள்வாங்கிக்கிற அனுபவங்கள் அந்த போல தான் இருக்கும். அது போல தான் நான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம சில இதெல்லாம் நம்ம இப்போ பேசிக்காக சில இதில் எக்ஸ்பர்ட்டு, சிலது கவனக்குறைவு. அந்த கவனக்குறைவை தான் இல்லாமல் பார்த்துக்கிறதுன்னு உள்வாங்கிக்கிற அந்த அனுபவம், அதுதான் ஞானமாக நடந்துக்கிறது. அறிவு இல்லாதவங்க கூட சில விஷயங்களை ரொம்ப அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. நாம் ஒரு மேம்போக்காக சில விஷயங்களை கவனிக்கிறது, அதாவது எதை கவனிக்கிறணுமோ அதை கவனிக்கிறதுல, எதை தேவையில்லையோ அது மேலே கவனம் செலுத்துறது, இல்லைன்னா ஒரு பதட்டமாகிடுது. அந்த நிலைமையெல்லாம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா, நம்ம மனசையும் உடலையும் ரொம்ப எப்பவும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். நம்ம எப்பவும் மென்டலி சரி, ஃபிசிக்கலும் சரி, ஒரு ஃபிட்டில் இருக்கணும். அவங்க தானே இப்போ நம்ம அரசு வேலைகளுக்கெல்லாம் அவங்கள தானே டெஸ்ட் பண்ணி வேலைக்கு எடுக்கிறாங்க. மென்டல் எபிலிட்டி ப்ளஸ் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்காங்களான்னு. அதுபோல் நம்ம இந்த 2 விஷயத்துலேயும் ரொம்ப கவனம் செலுத்திக்கிறணும். சுவாமி விவேகானந்தர் தானே சொல்லியிருக்காரு, என் மனசையும் என்னுடைய உடலையும் பாதிக்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா நான் அதை அவாய்ட் பண்ணிடுவேங்கிறதானே அவர் சொன்னது. அது போல் நம்ம மனசையோ நம்ம உடலையோ ஒரு விஷயம் நம்ம மீறி நம்மையே அறியாமல் ஆண்டு கொண்டு இருக்குது அப்படின்னா, அது நம்ம பால்படுத்துது, அதாவது நம்மளுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை குறைக்குது அப்படின்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அது இந்த நாள் அனுபவத்தில் நம்ம உள்வாங்கிக்கிறது. ஏன்னா நம்ம சிறிய நிறைய காரியங்களில் பாருங்கள். இப்போ ஒரு மளிகை கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா, அவங்க போடுற எடை 1 kgக்கு ஒரு 900 கிராம் போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிறகு நம்ம வீட்டில் எடை போட்டு பார்க்கும்போது 900 கிராம் தான் இருக்குதுன்னா, அவங்க மேலே தப்பா இல்லை நம்ம மேலே தப்பா? நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அந்த எடையை பார்க்க நம்ம எதுக்கு படிக்கிறோம்? நமக்குள்ளே இருக்க ஒரு தனிப்பட்ட அந்த ஸ்கில் டெவலப் ஆகிருக்கணுங்களே. இந்த ஸ்கில்ங்கிறது, அந்த டெவலப்மெண்ட்டுங்கிறது இந்த மாதிரியான காரியங்களை நம்ம வெளிப்படைஞ்சிருக்கிறது. இப்போ கிளம்புற ஒருத்தர் வீடியோ கால் பண்ணாங்க. அவங்க யாருக்கு பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, அது காலை அது வீடியோ கால் தானே, நார்மல் கால் தானே, நம்ம பார்க்காமையே நான் பார்க்காமையே அட்டன் பண்ணிவிட்டு, அந்த இடத்துல எனக்கு அந்த ஸ்கில் இல்லை பார்த்தீங்களா. இது யாரோட பேரில் வருது, என்ன கால் வருது, வீடியோ கால் வருதா, நார்மல் கால் வருதாங்கிற அந்த சென்ஸை நான் யூஸ் பண்ணிக்கல. பொதுவாக கால் வருதுங்கிற அந்த நோக்கத்தில் தான் அட்டன் பண்ணது. இப்போ இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வேஸ்ட்டாக போச்சுல. அது எப்படி சொல்கிறதுனா, சிலது பயன்படுத்த வேண்டிய இடத்துல சிலது நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறணும். அதுக்கான அதை நம்ம நிற்கிற இடத்துல நம்ம செய்கிறத உள்வாங்கி அதுக்குள்ளே கவனம் செலுத்தி பார்க்குறணும். அதுதான் நம்ம ஒரு 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 மேலோட்டத்தை பார்க்காம உள்வாங்கி நம்ம இதை தான் செய்கிறோன்னா, இன்றைக்கி நம்ம ரைட் பண்ணுறோம், இன்றைக்கி நம்ம எழுந்துறோன்னு வச்சுக்கிறோங்களேன். ஒரு ஸ்டோரி எழுந்துறோன்னா, அந்த ஸ்டோரியோட அந்த கோர்வையை நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணிகிட்டே போகணும். இடையில இப்போ போட வேண்டிய இடத்துல போட்டுட்டா வேர்டு மாறிடும், அந்த ஸ்டோரியை மாறிடல, அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடல. அதுக்குள்ளே நம்ம சிறப்பாக இருக்கணும்னா நம்ம உடலையும் சரி மனசையும். அதே இன்னொன்று என்னென்னா, நம்ம தேவையில்லாத சில காரியங்களில் சில நேரங்களில் நம்ம பேசிக்கிறவே கூடாது. பேசிக்கிறதுனா, இப்போ அந்த குரல் சொல்லுவாங்கள்ல ஸ்கூல்லலாம், இனிய சொற்கள் நிறையா இருக்கும்போது நீ ஏன் கசப்பான சில இதெல்லாம் யூஸ் பண்ணுறியான்னு. நமக்கு தான் நிறைய இனிய நல்ல வார்த்தைகள் நிறைய இருக்குல்ல. நம்ம நல்லதை பேசும்போது எதிரில் இருக்கவங்க அதனால் கொஞ்சம் தெளிவடைவாங்க, மனசு தெளிவடையும்னா நம்ம அதே தானே யூஸ் பண்ணணும். நல்ல வார்த்தைகள் நிறைய இருக்கும்போது அதை விட்டுட்டு தீய வார்த்தைகள், நம்ம இப்போ ஒரு தீய வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது பார்த்துட்டு இருக்க அந்த சிறு குழந்தைகள் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்க அதுக்கான அர்த்தம் தெரியாது, ஆனால் அவங்க பெரியவா பேசுகிறத கேட்டுட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த கோபமான நேரத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே பேசுவாங்க. அந்த சின்ன குழந்தைங்களும் அப்படியே யூஸ் பண்ணுறது நம்ம பார்த்துருப்போம். அதனால் நல்ல வார்த்தைகள் நிறைய இருக்குது.
நம்ம தான் வந்து இந்த பேட் வேர்ட்ஸ் வந்துட்டு குழி தோண்டி புதைக்கணும். நம்ம லைஃப்பில் நம்ம வாழும்போது நம்ம வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு முன்னாடியோ மற்றவாளுக்கு முன்னாடியோ நம்ம வந்துட்டு நல்ல வார்த்தைகளை தான் பயன்படுத்தணும். நம்ம இந்த நல்ல நம்ம நம்ம பேசுகிற இந்த வழக்கமான நாட்களில் பாருங்கள், நிறைய உடல் ஆங்கில வார்த்தைகள் வந்து இடையில வந்துடுது. எப்படி அந்த இடத்துல அது வந்துட்டு ஒரு மாடர்னாகவும் நம்ம வந்துட்டு அதை ஃபீல் பண்ணிக்கிறதுனால தான், அது கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறதுனால தான் நமக்கு அருமையான அந்த தமிழ் சொற்கள் எல்லாம் விலகி போக நம்ம இதெல்லாம் ஊடால் கொண்டு வச்சு நம்ம காமனாக வந்துட்டு அதையே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். யார் எங்கே வேணாலும் இந்த நம்ம ஊருக்குள்ளே கூட எங்கிட்ட வந்து வாங்க காலை உணவு சாப்பிட வாங்கன்னு யாரோ கூப்பிட்றாங்களா, இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட வாங்கன்னு தான் கூப்பிட்றாங்க. மதிய உணவுன்ட்டு அது லஞ்சுன்ட்டு மாற்றிட்டாங்க. அது அப்படி ப்ராப்பராக வந்துட்டு இதான் கம்ஃபர்ட்டாக இருக்குது, இதுதான் மாடலாக இருக்குது அப்படிங்கிறது போல் அது நம்ம நாளடைவில் இது போல் நல்ல வார்த்தைகளை நம்ம பேசிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு இது பழகிடும். நம்மளை சுற்றி உள்ளவங்களும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு அதை அப்படியே பழகிடுவாங்க. நம்ம வந்துட்டு திணிக்க தேவையில்லை. நம்ம ப்ராப்பராக பயன்படுத்திட்டாவே நம்மளோட அந்த மொழியோட அருமை அவங்களுக்கு பிடிச்சிரும். குழந்தைகளும் வந்துட்டு இந்த சுச்சுவேஷனில் இப்படி தான் பேசணும், இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுங்கிறது அவங்க புரிஞ்சுப்பாங்க. நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு ஆபாசமான வார்த்தைகளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தையும் நம்ம பேசிட்டோம் அப்படின்னா பிறகு அதை ஃபாலோ பண்ணுற குழந்தைகளும் வந்துட்டு இந்த சுச்சுவேஷனில் இதுலேயும் பேசணுன்ட்டு அவங்களுக்கு அந்த வேர்டை பற்றின ஒரு சென்ஸ் இருக்காது. ஏன்னா அவங்க பேசிடுவாங்க. அது நம்ம தான் அதுக்கு காரணமாக இருக்குது, ஆணிவராக இருந்திருக்கும். அதனால் நல்ல வார்த்தைகள் நிறைய இருக்குது. நம்ம நல்லதை பேசிக்கிறோம். நம்ம வளர்ந்துட்டு வரோங்கிறதே நம்ம நடந்துக்கிறதுல தானே இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும், அந்த டார்கெட்டை வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாவே நம்ம உடம்பையும் சரி மனசையும் சரி சரிவர வச்சுக்கிறோம். நல்ல வார்த்தைகளை முக்கியமாக இந்த நாளில் நம்ம வந்து அதாவது நம்ம லைஃப் லாங் வந்துட்டு நல்ல வார்த்தை. சில இடத்துல மௌனமாக இருக்கிறது நல்லது. மௌனமாக இருந்துருவோமே, ஏன் தேவையில்லாமல் இப்போ இந்த வந்து கவுண்டர்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட் பண்ணி இந்த ஸ்கோர் பண்ணுறாங்கல்ல, இந்த காமெடியன்ஸ்லாம் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. டைமிங்க்கு இதே ஒரு வேர்டை போட்டு அப்படியே கவுண்டர் கொடுக்குறாங்கன்னு. அந்த மாதிரி அது இப்போ ஒரு ட்ரெண்டிங்கில் மாதிரி வந்துட்டுருக்கு. அதுபோல் ஏதோ அது சிலர் மனசை புண்படுத்துறதாகவும் இருக்கலாம், சிலது வந்துட்டு நகைச்சுவை கூட இருக்கலாம். ஆனால் வந்துட்டு அது தேவையில்லாத வார்த்தை தான். உடலை சேர்த்து அது ஒரு காமெடியை அவளாவே ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு அவளாவே தேவையில்லாத எல்லாம் பேசிட்டு அதை ட்ரெண்டு பண்ணி விடுறது. அது போல் இல்லை. நான் இன்னும் சொல்ல வரேன், அதெல்லாம் அது வந்து ஒரு உதாரணத்துக்காண்டி தானே தவிர அது மற்றபடி ஒன்றுமில்லை. ஓகே. ஸோ இன்ற நாள் வந்து இன்றைக்கி எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த நாள் எனக்கு மன அமைதியோடும் இருந்தது. இன்றைக்கி நம்ம பேசணும்னு நினச்சதே வந்துட்டு ஒரு அமைதியான அதாவது அவங்களுக்கு அவங்க வாழ்கிற பகுதிக்கு தேவையான உலக அறிவும் மக்களை புரிஞ்சிக்கிற அறிவும் அவங்க வாழ்க்கை முறைக்கு தேவையான எல்லா அறிவும் இருக்குது. அதே படித்தவங்களை விட அதிகமாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க தான் அவங்க பாட்டிமா. எங்கள் ஊர் மௌனப்பாட்டி. அவங்க வந்து தேவையில்லாமல் ஒரு வார்த்தையும் வந்து பேச மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு புராண கதைகள்லாம் நிறைய தெரியும். இந்த சுச்சுவேஷனுக்கு இப்படி தான் நடந்துக்கணுங்கிற அந்த ஒரு முழுமையான அறிவை விட்டுருக்கும். அப்படி இருந்தும் அவங்க வந்து தேவையில்லாமல் ஒரு வேர்டு கூட நம்ம எதையும் அவங்ககிட்ட சொன்னோன்னு வச்சுக்கிறோங்களேன், அவங்க வந்துட்டு அதுக்கு ரிப்ளைவாக வந்துட்டு ஒரு புன்னகை தான் பண்ணுவாங்க. தேவையில்லாமல் ஒரு நிமிஷம் ஒரு வேர்டு கூட அவங்க பேசினால நான் வந்து கேட்டதில்லை. முக்கியமாக வந்துட்டு அவள் பேசுவாங்களா என்னவோ, நான் வந்துட்டு பார்த்த வரையும் அவங்க வந்து தேவையில்லாமல் ஒரு வார்த்தை பேசி நான் பார்த்ததே இல்லை. அதுக்கு அதே நான் முன்னாடி சொன்னது போல அவங்களுக்கு நிறைய அறிவு இருக்குது, நிறைய கதைகள் தெரியும், நிறையா படிக்கிற அந்த அறிவுகளை தவிர அந்த கேள்வி ஞானமாக அவங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. டெய்லி நியூஸ் பார்க்குறாங்க. நடப்பு நிகழ்வுகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இந்த சுச்சுவேஷனை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும், இவர்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும், இந்த இடத்துல இப்படி கவுண்டர் போட்டு பேச முடியுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து அந்த கவுண்டிங்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. அமைதியாக அந்த மௌனமாக இருந்து தான் புன்னகையை தான் வெளிப்படுத்துவதை தவிர தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை பேசினதில்லை. ரொம்ப இந்த கிரிட்டிக்கலாக இந்த வேர்டை யூஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற இடத்துல கூட ரொம்ப மௌனமாகவும் அமைதியாகவும் சில நம்ம எதிர்பார்க்காத ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. அந்த ஒருத்தர் மர்டர் பண்ண வந்தால் கூட வாழ்க வளமுடன் சொன்ன மாதிரி தான் அவங்க அந்த ஒரு கேரக்டர் தான் அவங்க. ரொம்ப ஒரு சபிக்கிற மாதிரியான அந்த சூழ்நிலை வந்தாலும் அவங்க சபிக்கிறதெல்லாம் கிடையாது, வாழ்க வளமுடன் சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை மட்டுமே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. லைஃப்பில் அவங்க பேசினதே கம்மி தாங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருட்டும் அவங்க பேசினதே ரொம்ப கம்மியான வார்த்தைங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் அவங்க வந்துட்டு 1 வீக்கு 1000 வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு தான். தேவைக்குரியதை மட்டும்தான் பேசிக்கிறது, தேவையில்லாத வந்து பேசிக்கிறதே இல்லை. வார்த்தைகளை ரொம்ப சுருக்கிக்கிறது. அதாவது பேசாதவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள மாதிரி தான். நான் நல்லதை வந்து பேசு, கெட்டதை வந்து கேட்காதேன், அந்த என்ன சொல்லுவாங்க, நல்லதை மட்டுமே பாருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். அவங்க வந்து நல்லதை தான் பார்க்குறது, நல்லதை மட்டும்தான் பேசுகிறது, நல்ல விஷயங்களை தான் கேட்குறது. தேவையில்லாமல் அங்கிட்ட நடக்கிற சண்டை சச்சரவுகளில் வந்து இன்வால்வ் ஆகி என்னென்னு ரொம்ப ஆர்வமாக அன்றைக்கி நான் பார்த்துட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு 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 இதே அது இந்த மாதிரி தான். தேவையில்லாத வந்து அவங்க தேவையில்லாத வந்துட்டு மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுறது. இன்றைக்கும் நம்ம இந்த நாளில் நம்ம அந்த அனுபவத்தில் இன்றைக்கி நம்ம வந்து
இது டைரின்னு நினைக்கிறதுனால தான் இதில் சில வார்த்தைகளை நம்ம பதிவாக பண்ணுறதுனால சிலதை பேசுகிறோம். ஆனால் ரியல் லைஃப்பில் நம்மளும் அதே போல் தேவையில்லாத வந்துட்டு எனக்கு இதெல்லாம் தெரியுங்கிற மாதிரி நம்மளுடைய இந்த சென்ஸை காட்டுறது, நம்மளோட இந்த அறிவை வந்துட்டு மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுது அப்படின்னா நம்ம பேசலாம். பிரயோஜனம் இல்லாத பேசி என்ன பண்ணுறது? அது நம்மளோட ஃபிசிக்கல் எனர்ஜியை தான் கம்மி பண்ணிடும், மென்டல் எபிலிட்டியும் குறைஞ்சிரும். அதனால தேவையில்லாத நம்ம அவாய்ட் பண்ணிடணும். தேவையில்லாதுன்னு நமக்கு தான் தெரியுதில்ல, அந்த இடத்துல நம்ம போட்டுட்டு பல்ப் வாங்குறத விட அது பேசாமல் இருந்து புத்திசாலித்தனமாக பிரைட்டாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி லோக்கல் ஸ்லாங்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லோக்கல் ஸ்லாங்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க, பேசிட்டு பல்ப் வாங்கிட்டாங்களே, அவங்களுக்கு நம்ம சொன்னதுக்கு ரிப்ளை வரல அப்படின்னா நம்ம பல்ப் வாங்கிட்டே தான் அர்த்தம். அதனால் நம்ம பல்ப் வாங்காமல் இருக்கணும்னா, நம்ம வாழ்க்கை பிரைட்டாக இருக்கணும், நம்ம அந்த இடத்துல பிரைட்டாக இருக்கணும்னா நம்ம தேவையில்லாத பேசக்கூடாது. இல்லை நம்மளும் ஸ்கூல் பிளேயர் சொல்கிற மாதிரி தான் லோக்கல் ஸ்லாங்கில் பல்ப் வாங்கிட்ட மாதிரி அப்படின்னு. அப்போ நம்ம வடையில் நூல் பிரிஞ்சிடும். நம்ம வந்துட்டு தேவையில்லாத பேசணும் அப்படின்னா நம்மளும் வந்துட்டு சமயத்தில் பல்ப் வாங்கிடுவோம். அதனால் பல்ப் வாங்காமல் இருக்கணும்னா நம்ம தேவையில்லாத பேசுகிறத அவாய்ட் பண்ணிடணும். அது ரொம்பவே முக்கியம். இன்னொன்று, நம்ம மனசையும் உடம்பையும் இதெல்லாம் வந்துட்டு கெடுக்குதோ அதெல்லாம் டோட்டலி அவாய்ட் பண்ணிடணும். நல்லதை செய்யவே, அதாவது சடனாக ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ்லாம் செய்ய முடியாது தான் இப்போ. ஆனால் பழகிடணும், கொஞ்சம் கொஞ்சமாவது அதை பழகிடணும். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு நாளைக்கு 1000 வேர்டு பேசுகிறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம இந்த ஒரு 200 வேர்டு தேவையில்லாத பேசியிருக்கோன்னா நாளைய நாளில் அதை வந்துட்டு அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அந்த வேர்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க வேண்டியது அவசியமான அந்த இடத்துல அதான் சொல்லி புரிய வைக்க முடியும். அப்படி தான் பழக்கப்பட்டிருக்கோன்னா அதுக்கு ஒரு மாற்றான ஒரு வேர்டை கண்டுபிடிச்சி அது நமக்கே புரியும். அது போல் அப்படியே மென்மையாக பேசி பழகிற வேண்டியதான். கூச்சப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேச ஆரம்பிச்சிட்டாவே நமக்கு நாமளே ஒரு கான்ஃபிடென்ட்டாகிட்டாவே பிரச்சனைகளே இல்லை. நமக்கு மற்ற பூஸ்ட் பண்ணி, அதாவது இதில் நிறைய வந்து கலந்த மாதிரியே இருக்கும். நம்ம தான் வந்துட்டு இது வந்து ரேக்கில் வைக்கிற புக்ஸ் மாதிரி. நமக்கு சயின்ஸு, சோசியல், மேக்ஸ்னு, இங்கிலீஷ்னு எல்லாம் கலந்து தான் இருக்கும். நம்ம தான் வந்துட்டு பார்த்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி இது தமிழ், இது சோசியலு, இது வந்து சயின்ஸு, இது வந்து மேக்ஸு, இங்கிலீஷுன்னு சொல்லிட்டு நம்ம தான் பிரிச்சுக்கிறோம். இந்த பதிவு அப்படியே இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த பதிவில் மட்டும் என்ன சொல்ல வரோம்னே தெரியல. ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத மாதிரியே இருக்கும். ஆனால் ரேக்குக்குள்ளே நமக்கு என்ன தேவையோ இருக்கும். இதுவா இந்த பாட்டு அப்படிங்கிறது நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் டைம் பாஸ் மாதிரி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு இந்த தேவையில்லாததை நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக அப்படி பேசி பழகிட்டீங்கன்னா அது நமக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு தனியாக தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நம்ம வந்துட்டு தேவையில்லாத பேசுறதை விட்டுட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து மற்ற வாழ்க்கை முன்னாடி நம்ம தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும். நம்மளை கவனிக்கப்படுறவளாக இருக்கும். நம்ம வார்த்தைகளை அவங்களும் வந்துட்டு பயன்படுத்திக்குவாங்க. நாளடைவில் அதை வந்து வழக்கத்துக்கு வந்துடும். அது வந்து முதல்ல நம்ம அப்ளை பண்ண வேண்டியது நமக்குள்ளே, பிறகு நம்மளை பார்த்து நம்ம குடும்பத்துக்குள்ளே அவளே அப்ளை பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்ளை பண்ணார நம்ம வீட்டை சுற்றி இருக்கவோ நம்ம தெருவை வந்துட்டு அது அப்ளை ஆயிரும். தெருவில் இருக்க அப்ளை ஆகிட்டாங்கன்னா அந்த ஊரே வந்துட்டு மாறிடும். ஊர் அப்ளை மாறிடுச்சுன்னா ஊர்லேயே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டோட்டலி வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அதையும் போயிட்டே இருக்கும். அந்த 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 வந்து ஆற்று நீர் வந்து மலையில் அருவி வந்துட்டு மலையில் வந்துட்டு ஊற்று நீராக இருக்கிறதுக்குள்ளே அது இடத்த விட்டு இடமாற்றம் அடையும் போது அருவியாக கொட்டுது. மலையிலேருந்து கொட்டணும் அருவி, கீழே விடணும் ஆறுன்னு சொல்லிடுறாங்களே, அந்த மாதிரி அதை மாற்றம் இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பரிமாணம் நம்ம பேர்பட்டு அழைக்கப்படுது. அதுபோல தான் நம்ம வார்த்தைகளும் வந்துட்டு தேவைப்படுற இடத்துல அருமையான அந்த வார்த்தைகளும் நல்லதை நம்ம பேசிடணும். தேவையில்லாத நேரத்தில் நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். ஸோ மௌனமாக இருக்கிறது தான் நல்லது. தேவையில்லாத பேசாமல் மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருந்துறது தான் சேஃபு, செக்யூர். சேஃபாக இருக்கிறதுக்கு என்ன வழி? சேஃப்னா டோட்டலி சேஃபு தான், டோட்டலாக சேஃப் தான். எப்படின்னா அதான் நம்ம தேவைப்படுற இடத்துல தான் பேச போகிறோம்ல, பேசாமையே இருக்க போகிறதில்ல. கடவுள் கொடுத்தது நல்லா பேசுகிற திறமை இருக்குது. நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை சொல்லி யூஸ் பண்ணணும். அறவே வந்துட்டு இந்த ஆபாச வார்த்தைகளையோ இல்லை கொஞ்சம் கூட வந்து அருகதையற்ற வார்த்தைகளையும் யூஸ் பண்ண வேணாங்கிறதானே. அதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால பின்னாடி வரவங்க அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. குழந்தைகள் அதே போல் பண்ணுறாங்களே. அதனால் நம்ம வந்து தேவையில்லாத வந்துட்டு டோட்டலி அவாய்ட் பண்ணிவிட்டு பேசாமல் விட்டுறது நல்லது. புதிதான அந்த நம்மளுடைய நம்ம மொழியில் இருக்கிற அந்த இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறது நல்லது. ஓகே சார், பாய்.